அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். இன்றைக்கு என்ன மாதிரியான கணிப்புகளை நமக்கு வழங்க இருக்கிறார்கள் என்பதை பற்றி கேட்போம். வாங்க சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோசா டிவி நேயர்களே. கொரோனா கொரியர்ஸ்ல இன்னைக்கு அகஸ்திய நட்சத்திரம் பார்ப்போம். சார், நீங்க கடந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு நடிகர் உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனைக்கு செல்வார் அப்படின்னு சொன்னீங்க. அதே போல நம்ம இந்தி நடிகர் சயூப் அலிகான் வந்து கத்தி குத்துப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சார். நீங்க சொன்னது 100% ட்ரூ, சரியா இருக்குன்னு சொல்லி நம்முடைய வியூவர்ஸ் எல்லாரும் அவங்க கமெண்ட்ஸ்ல வந்து ஃபுல்லா போட்டுக்கிட்டே இருக்காங்க சார், போன்ல சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதே போல நீங்க சொன்ன மாதிரி விண்வெளியில் இந்தியா வந்து ஒரு சாதனை பண்ணணும்னு 2 வீடியோக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. இன்றைக்கு நம்மளுடைய இஸ்ரோ வந்து விண்வெளியில 2 ராக்கெட்டுகளை ஒன்றா சேர்க்கும் அந்த தொழில்நுட்பத்துல அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவுக்கு அடுத்து 4வது நாடா இந்தியாவும் வெற்றி பெற்றுச்சு. ஸோ இப்படி மிகப்பெரிய சாதனையை விண்வெளி ஆய்வுல நம்ம இந்தியா சாதிச்சிருக்கு. அதே போல அமெரிக்காவில் ட்ரம்ப் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு மிகப்பெரிய சோதனைகள் வரும்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அதே போல அவருக்கு சோதனைகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த போரை பத்தி நீங்க சொன்ன மாதிரியே நடந்தது, ஆனாலும் திரும்பவும் அது வரும் போலதான் தெரியுது. இப்படி நீங்க சொன்ன பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு சார். இன்னைக்கு நம்முடைய வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல போறீங்க, சொல்லுங்க சார். மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட போது ரோடோட விரிச்சல்ல போய் நேரா ஒரு ரயில் பாதை இல்லைன்னா ஒரு பிரிட்ஜ் அந்த பக்கம் அப்படியே விரிசல் ஆகிடும். அந்த மாதிரியே ஏற்படக்கூடிய ஒரு பூகம்பத்தை இப்போ நம்ம பார்க்க போறோம். ரெண்டு இடத்துல சக்தி வாய்ந்த பூகம்பங்கள் ஏற்பட போது 2 இடத்துலையும் பெரிய பூகம்பங்கள் இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்குள் அதிகமா இருக்கும். அதே நேரத்துல எரிமலை, அந்த எரிமலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது சக்தி வாய்ந்ததா ரொம்ப கக்க போகுது. ஒரு சில எரிமலைகள் வந்து பயங்கரமா கக்கக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்க போறோம். சூடான் இல்லைன்னா இன்னொரு கண்ட்ரி, ஒரு முஸ்லீம் கண்ட்ரியா இருக்கலாம், அங்க ஒரு மன்னனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுறத பார்க்க போறோம். ஒரு நடிகனுக்கு வார்த்தை மூலமா சில குழப்பங்கள் ஏற்படும். மூத்த அரசியல் தலைவர் ஒருத்தரோட உடல் வந்து பிரச்சனையாகும். உலக நாடுகள்ல சில நாடுகள்ல பண வர்த்தகங்கள் ரொம்ப பிரச்சனை ஆயிடும், பண புழக்கங்கள் அதிகமாயிடும். ஒரு முஸ்லிம் நாட்டுல மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படுத்தி அந்த கண்ட்ரில ஒரு அதிபருக்கு பிரச்சனை ஆகும். மிகப்பெரிய பணக்காரர், அவர் திரும்பவும் குழப்பமாவார், அதுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க.
வெள்ளையன் நாடு இல்லைன்னா யூரோப்பில் இன்னொரு எரிமலை வந்து திரும்பி ஒரு பிரச்சனையாக போகுது. ஸோ இது எங்கே இந்த மாதிரி இந்தோனேஷியன் ஆகுதோ அந்த மாதிரி எரிமலைகள் ஒன்று இதுவாக பார்க்க போகிறோம். ஒரு புதிய ஜீன் ஒன்று உருவாக போகுது, அதோட நிலையும் பார்க்க போறோம். கற்பனை கெட்டாத போகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு செயற்கைக்கோள் உருவாக போகுது. அந்த கோள் மூலமா நிறைய இடத்த பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியா ஒரு வழி பண்ணுவாங்க. ஒரு முக்கிய விண்வெளி ஆராய்ச்சி அது வெற்றியை கொடுத்துரும். மிகப்பெரிய ஆராய்ச்சி இந்தியாவை வழி பண்ணிடும். ஒரு கோளோட இருக்கக்கூடிய உலோகங்கள் அது உயிர்த்தன்மையாற்று இருந்தாலும் உருவாகும் அப்படின்னு சில வழிபாடுகள் செய்வாங்க. அந்த உலோகங்களுக்கு வந்து செயல்கள் நடக்க போது அங்கே அதை உருவாக்க முடியும் அப்படின்ற மாதிரியா ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி நமக்கு கிடைக்க போது வெற்றியை கொடுக்க போகுது. ஒரு பள்ளி மாணவன் முதன்மை அடைவான், அது ஒன்றும் ஒரு மிகப்பெரிய பிரைஸ் வரப்போகுது. வெளிநாட்டில் ஒரு முக்கியமான ட்ரெயின் அது வந்து ஒரு சின்ன இன்சிடென்ட் ஆக போகுது. அது இல்லாமல் ஒரு டூருக்கு போன மக்கள் ஒரு குழப்ப நிலைமை அடைவாங்க. ஒரு டூர்ல இருக்கவங்க அது ஒரு பிரச்சனை வரதை பார்க்க போறோம். ஒரு விமானம் சடனா தேடுதல் நிலையாகி வந்துடும். சென்னையில கடலோரம் மக்களோட கூட்டம் ஒண்ணு இருக்கு, அதோடையும் பார்க்க போறோம். டெல்லியில பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லாம அந்த ஃபுல்லாவே பண்ணி ரொம்ப குழப்பத்துல ஏற்படுது. அதில் ஆக்சிஜன்ஸ்ல குறைவுகள், அது வந்து சில மாசுகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நிலைமை ஏற்பட போகுது. ஸோ மக்கள் வந்து அங்கே கவனமாக இருக்கணும். சில சுவாசங்கள் அடைப்புகள், சில உடல்நிலைகள், சில பாதிப்புகள் ஏற்படக்கூடிய நிலைமையும் வரும். யூரோப்பில் இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் கண்ட்ரியில் ஒரு போர் சடனாக ஏற்படுத்திப்பாங்க, அந்த நிலைமை ஏற்படும். அமெரிக்காவில் அந்த பயிர் வந்து இந்த நாசமான ஏக்கர்ஸ்லாம் வந்து காடு
இன்னும் கொஞ்சம் 12 நாள் ஆகும், அந்த 12 நாளில் குறையலாம். இருந்தாலும் இப்போ இன்னொன்று ஒரு இன்சிடென்ட் அடுத்த மாதம் நடக்க போகுது, மிகப்பெரிய இன்சிடென்ட். அந்த இன்சிடென்ட்லேயும் ஃபயர் தான், அதுக்கான வழிகள் நடக்க போகுது. ஸோ மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. NS அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நகரத்தில் அமெரிக்காவில் ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட், அங்கேயும் ஒரு ஃபயர் தான். ஒரு காட்டில் பயிர் ஃபுல்லாக நாசனம் ஆகிடும். அது காடு வழியாக யானையாக இருக்கலாம், வேற எதுனா மிருகனா, மிகப்பெரிய பயிர் நாசமாக பார்க்க போகிறோம். என்ன விலை ஏறும், சில சமையல் பொருட்கள் விலை ஏறப்போகுது. பணத்தோட மதிப்பு இன்னும் குறையுது. இந்த எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும், ஆனா சில பொருட்கள் ஏற்றுமதினால ஏற்றங்கள் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும். ஒரு முக்கிய பொருள் இறக்குமதி தடை விதிக்க போறாங்க. அதுல ரொம்ப குழப்பங்கள் ஏற்படும். இந்தியாவுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இருந்தாலும் சமாளிப்போம். சில பிரச்சனைகள் வரும். இன்னும் நிறைய இருக்கு, அடுத்த வாரம் நம்ம படிக்க போறோம். சார் ரொம்ப நல்ல விஷயங்கள், நிறைய விஷயங்கள், புது விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. இப்போ சார் தங்கம் விலை இப்ப ஏறிக்கிட்டே இருக்கு, எதிர்காலத்துல எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. இப்ப ட்ரம்ப் சார் வந்தான்னா கொஞ்சம் குறையும். ஸோ கொஞ்சம் குறைஞ்சு திரும்பி ஏறும். ஆனால் இப்போ குறையிற நிலைமையில் தான் இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சடனாக ஒரு இடத்துல இது கொஞ்சம் குறையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத சொல்கிறாங்க. சார் இப்போ பங்கு மார்க்கெட்டில் அதானியினுடைய பங்குகள்லாம் ஏறிட்டு இருக்கு. காரணம் அதானியுடைய அந்த பங்கு மார்க்கெட்டில் சில பிரச்சனைகள் நடந்திருக்குன்னு ஒரு அமெரிக்க டிஜிட்டல் கம்பெனி சொல்லிச்சு. அந்த டிஜிட்டல் கம்பெனி இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க நேத்தோட. அதனால இன்னையிலிருந்து அந்த பங்குகள்லாம் ஏறி இருக்கு. ஸோ பங்கு மார்க்கெட் நிலவரம் இனிமேல் எப்படி இருக்கும்? மிகப்பெரிய வளர்ச்சி பாதை. இப்போ ட்ரம்ப் வந்துட்டாருன்னா கண்டிப்பாக அதுவும் நெக்ஸ்ட் பிப்ரவரியிலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். இப்போ பிப்ரவரியிலேருந்து பிப்ரவரி மார்ச் பேடே வேணாம், தைரியமாக இருக்கும். சார் அப்புறம் எண்ணெய் விலை ஏறும். இப்போ ரஷ்யாவினுடைய இறக்குமதி எண்ணெய்க்கு அமெரிக்கா தடை விதிச்சிருச்சு. அதனால நம்ம இந்தியாவில் எண்ணெய் விலைகள் ஏறுமா என்ன அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு, கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றேன். அமெரிக்காவில் இருக்கிற நம்முடைய இந்தியர்கள், வேலை பார்க்குற இந்தியர்கள்லாம் அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், வேலை வாய்ப்பு அப்படியே இருக்குமா இல்ல பிரச்சனை ஏற்படுமான்னு பயப்படுறாங்க சார், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த மார்ச் மாசம் வரைக்கும் சில ஆளுங்களை எடுக்கிறதுக்கோ இல்லை இப்போ வந்தது சில ஆளுங்களை வேலை போகிறதுக்கோ விசா பிரச்சனைகள் சில ஏற்படும். அதுக்கப்புறம் வழிகள் கிடைச்சிடும். வேணும்னா சில கோர்ஸ்லாம் படிக்க வைப்பாங்க. சில கோர்ஸ் படிச்சுட்டு இல்லை ஏஐல போய் நிறைய பேர் ஜாயின் பண்ணுறது, இப்போ எலான் மஸ்க்லாம் டெவலப் பண்ணி விடுறாரு. ஸோ அந்த மாதிரியே வர சொல்ல நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். சார் இப்போ இந்தியா முழுக்க தேர்தல் வருது. அதில் தமிழ்நாட்டில் ஈரோடு இடைத்தேர்தலும் வருது. இந்த இடைத்தேர்தலில் திமுக, முக்கியமான கட்சி திமுக வேட்பாளரை நிறுத்திருக்கு.
அதைத் தொடர்ந்து முக்கியமான எதிர்க்கட்சிகள் எல்லாம் வந்து வேட்பாளர்களை நிறுத்தல. நாம் தமிழர் கட்சி மட்டும் வேட்பாளரை நிறுத்தியிருக்கு. இந்த தேர்தலுடைய முடிவு, இந்த தேர்தல் எப்படி இருக்கும், என்ன அப்படின்னு சொல்லு. டெல்லியில் இருக்கக்கூடிய முதல்வர் அங்க இருக்க ஆளுங்கட்சியை வந்து ஒர்க் அவுட் ஆகும், அதுக்கான வழிகள் கிடைக்கும். அதே நேரத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஆளுங்கட்சி வரும். அதே மாதிரியா இவர் சீமான் நிற்கிறதுனால, அவர் சீமான் சார் நிற்கிறதுனால அவருக்கு ஒரு மதிப்பெண் வந்து கொஞ்சம் கூடும், கொஞ்சம் மக்களோட இது இருக்கு. ரொம்ப நன்றி சார். இதுவரை நம்முடைய ரோஜா தமிழ் டிவி நேயர்களுக்காக நீங்க உங்களுடைய இந்த லேட்டஸ்ட் கணிப்புகளை வழங்கினீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களும் கொரோனா கொரிய ரசிகர்கள் இன்னும் நிறையக்காக சொல்லுவார். வணக்கம். ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.